ஹாய், காலைல 6 மணிக்கெலாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல்னா, எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சு கேரட் பொரிச்சிருந்தேன். காலையிலைக்கு மத்தியானத்துக்கு 2 நேரத்துக்குமே அவங்களுக்கு அதை கொடுத்தாச்சு. சாப்பாட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் என்னோடய ஃபேவரட் ஃபுட்டில் ஒன்று. இன்றைக்கி தைப்பூசன்றனால முருகன் கோயிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அவருமே ஈவினிங் நான் வெள்ளன வந்துடுறேன், தம்பி எல்லா பாப்பாலாம் கிளப்பி வச்சுட்டு நம்ம கண்டிப்பாக ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் டைம் பாப்பா பிறந்தநாளைக்கு இந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டு பக்கத்தில் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்தே கோயிலுக்கு போயிடலாம். இந்த ஊர் புதுசுன்றனால வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு மட்டும்தான் இப்போ போயிட்டு வந்துட்டுருக்கோம். கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லா இடம் போய் நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. நானும் அவருக்கு தேவையான லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு முன்னே இருந்த வேலையிலலாம் காலைல 10 மணிக்கு மேலே தான் வேலை பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணார். அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, அவரோட இஷ்டம் தான் எல்லாமே. ஆனால் இப்போ பார்க்குற கம்பெனி அப்படி கிடையாது. மேனுஃபேக்சரிங் கம்பெனினால காலைல 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரையும் ஸ்கூல் மாதிரி அவர் கண்டினியூஷனாக வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் வேலை கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். வீட்டு வேலைகளையும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலை சாப்பாட்டுக்கு எனக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். இந்த கஞ்சியை பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஒரு சட்டியில் கருப்பு கவுனி அரிசியை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு கஞ்சி மாவும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சீரகமும் போட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டால் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தயிர் கலந்து சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் பால் எல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் டீ போட்டு குடிச்சிட்டு கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அப்போ அவர் சொன்னார், தம்பிக்கு யூனிஃபார்ம் தைக்க கொடுக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் 4 நாள் இருக்குது ஸ்கூல் திறக்க, யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துட்டு போயிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ 6 மணிக்கு மேலே நல்ல மழை, வெளியே போகவே முடியல. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே மழை நிற்காமல் பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இது மேலே யூனிஃபார்ம் தைக்க வேலைலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் மட்டுமாவது சாமி கும்பிடுவோம், சாமி கும்பிட்டுட்டு மழை நின்னதுக்கப்புறம் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்போயுமே இப்படி ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி வைப்பேன். இன்றைக்கி மார்னிங்கே பொருத்தி வைக்கிறது. இன்றைக்கி சரி ஈவினிங் மொத்தமாக சாமி கும்பிடையில பொருத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு அப்படியே பூஜை வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மழை கொஞ்சம் நின்றுச்சு. சரி ஓகே, கோயிலுக்கு போகலாம், நடந்தே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் கோயிலுக்கு வரும்போது மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. பரவாயில்ல, என்ன மழை பெஞ்சாலும் இன்றைக்கி சாமியை கும்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரே முடிவோட கோயிலுக்கும் வந்தாச்சு. 8 மணிக்கு மேலே தானே வரோம், அவ்வளோவா கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தேன். மழை வேறு அப்படின்னு நினச்சேன். ஆனால் தைப்பூசன்றனால கோயிலில் நல்ல கூட்டம் இருந்துச்சு. இந்த கோயிலில் நிறைய பேர் வெத்தலை விளக்கு போட்டுட்ருந்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைம் வரல நம்மளும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு சாமியை வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சாமிகிட்ட கேட்டு முடிச்சுட்டு, அவரோட அலங்காரமும் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை நின்று நல்லா ரசித்து முடிச்சுட்டு சாமிகிட்ட நல்லா கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி வர ஆரம்பித்தோம். நிறைய பேர் கோயிலை சுற்றி வந்துட்டுருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் கோயிலை சுற்றி வர ஆரம்பித்தோம். இங்கே நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறனால அவங்களையும் நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் பொங்கல் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம்.